ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ப்ரொமோட்டர்ஸ் இல்லாத கம்பெனிஸ் வந்து எப்படி ரன் ஆகுது, அது வந்து ப்ரொமோட்டர்ஸ் இல்லாத கம்பெனி வந்து எப்படி அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜாக அந்த மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இதை பற்றி நம்ம சரி ஒரு வீடியோ போடலாம். இது ஏன்னா அது ரொம்ப அனலைஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம இதுக்கு ஒரு வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் இல்லாத கம்பெனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஐடிசி வந்து ப்ரொமோட்டர் இல்லாத கம்பெனி தான். ஸோ ப்ரொமோட்டர் இல்லாத கம்பெனின்னா எப்படி இருக்கும், அது என்ன ஒர்க்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படிங்கிறது நம்ம பேசிக்காக பார்ப்போம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் நம்ம பேசிக் தேவையான விஷயங்கள் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சேர்மன் கம்பெனியோட ஆப்ரேட்டிங் கம்பெனி, அதாவது வந்து இப்போ இருக்கிற ஒரு கம்பெனி வந்து ஆப்ரேஷனில் இருக்குது அப்படின்னா அந்த என்டிட்டிக்கு வந்து சேர்மன் ஒருத்தர் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சம் கம்பெனிஸ் வந்து சேர்மனே சிஇஓவாக இருக்கலாம், சிஇஓவே சேர்மனாக இருக்கலாம், அல்லது சிஇஓ இல்லாமல் சேர்மனே எல்லா முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். இருந்தாலும் வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது சேர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இங்கே வராரு. இந்த சேர்மன் யார் அப்படின்னா, இந்த கம்பெனி சேர்மன் அப்படிங்கிறவர் வந்து இந்த கம்பெனியோட ஃபவுண்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இந்த கம்பெனியோட சேர்மன் அப்படிங்கிறவர் வந்து ஃபவுண்டராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேர்மன் வந்து நந்தன் நீல்கனி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து சேர்மன். ஏன்னா அவர் அந்த ஃபவுண்டர் குரூப்பில் ஒருத்தர், ஒன் ஆஃப் த பர்சன். அதனால் வந்து அவர் சேர்மனாக இருக்கார் இப்போ கரண்ட்டாக. சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா சலீல் பரேக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். சரிங்களா? சலீல் பரேக் தான் வந்து இன்ஃபோசிஸோட கரண்ட் சிஇஓ. இப்போது சிஇஓக்கும் சேர்மனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சேர்மன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஹெட்டு, அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் தலைவர். சிஇஓங்கிறவர் வந்து எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது, டே டு டே கம்பெனிஸ் ஆப்ரேஷன் வந்து என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது, இது எல்லாமே வந்து சிஇஓ தான். சிஇஓ அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஹையஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த கம்பெனி. அதாவது வந்து அந்த கம்பெனிலேயே டாப் லெவல் அத்தாரிட்டி யாருன்னா சிஇஓ தான். அப்போ சேர்மனுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேர்மன் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஒட்டுமொத்த கம்பெனியுமே கொஷின் பண்ணுறதுக்கு உண்டான பவர் அவருக்கு இருக்குது. சிஇஓவையே கொஷின் பண்ணுறதுக்கு உண்டான பவர் அவருக்கு இருக்குது. எப்படி சேர்மன் வந்து நார்மலாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சேர்மனுங்கிறவங்க வந்து கம்பெனியில் எல்லா இடத்துலையும் தலையிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க பேருக்கு ஒரு சேர்மன், அவங்க வந்து அந்த கம்பெனியோட சேர்பர்சன் ஆர் சேர்மன் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு சிஇஓ முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த சேர்மன்கிட்ட கேட்டு எடுக்கலாம். இன்னொன்று, அந்த சிஇஓவே வந்து ப்ராப்ளமாக இருக்கும்போது சேர்மனோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மனுக்கு கீழே தான் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கலாம். சிஇஓவும் வந்து ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சி பார்த்தீங்கன்னா கட்சி பொதுக்குழு உறுப்பினர்கள்னு இருப்பாங்க, அந்த மெயினான உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த பொது குழு, அந்த உயர்மட்ட குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கண்ட்ரோல். அவங்க முடிவு யார் பண்ணுறாங்களோ, யாரை முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தான் தலைவர். அந்த மாதிரி அந்த தலைவர் தான் சேர்மன் வச்சுக்கங்களேன். இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். ஓட்டிங் ரைட்ஸு யாருக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும். எக்ஸாம்பிள், சிஇஓவையே ஃபயர் பண்ண முடியும், சிஇஓவே வேலையை விட்டு தூக்க முடியும். சரிங்களா? அவங்க சிஇஓங்கிறவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு வேலை செய்கிற ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி தான். அவருக்கு கீழே சிஎஃப்ஓன்னு இருப்பாங்க, அதாவது சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். சிஓஓனா சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், அதாவது டே டு டே ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து கிரவுண்ட் லெவலில் மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான அத்தாரிட்டியாக இருப்பாங்க. சிஎஃப்ஓங்கிறது சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், அதாவது கம்பெனியோட ஒட்டுமொத்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் இவங்க கையில் இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே சிஇஓக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எத்தனை பேர் வேணால் இருக்கலாம். இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து லிமிடெட் இருக்குது, அது வந்து ஒரு 20 பேர் வரைக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கலாம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுங்கிறவங்க வந்து ஒரு குழு மாதிரி. அந்த குழு சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஓட்டிங் ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வந்து அந்த சிஇஓவை ஃபயர் பண்ண முடியும். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் தலைவர் தான் இந்த சேர்மன். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஹையஸ்ட் அத்தாரிட்டி வந்து சிஇஓ. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நார்மலாக இருக்கிற ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கம்பெனி கொஞ்சம் மாறும், கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனால் ஐடிசி கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து சேர்மன் அப்படிங்கிறவர் வந்து ஜஸ்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்டிங்கிறவரும் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒருத்தர் தான் வந்து எம்டி அப்படிங்கிறவர், மேனேஜிங் டைரக்டர். இப்போது ப்ரொமோட்டர் இல்லாத ஒரு ப்ரொமோட்டர்ஸ் ஆர் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த கம்பெனியாக இருக்கலாம். அதாவது ப்ரொமோட்டர் அப்படிங்கிறவங்க வந்து யாருன்னா மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ்
யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து ப்ரொமோட்டர் இருக்கலாம். சரிங்களா? அவங்க தான் மேஜராக வந்து வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து அதானி, அம்பானி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை டாட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க தான் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன்னா அவங்களெல்லாம் ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ். அவங்க வந்து ஒரு லாங் லெவல் ஃபேமிலி, ஒரு அவங்க தான் பரம்பரையாக பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு அந்த கம்பெனிஸோட ஒட்டுமொத்த ஷேர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான். மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் அவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து மெயின் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. அடுத்து ஒரு சிஇஓவோ சிஎஃப்ஓவோ வராங்கன்னா கூட, சாரி, அடுத்து சிஇஓ சேர்மனாக இருந்தால் கூட இவங்க தான் இருப்பாங்க. மேபி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்து இன்னொரு சிஇஓவை ஹையர் பண்ணி ஒரு கம்பெனிக்கு போடலாம். ஒரு டாடா குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸுக்கும் வந்து சிஇஓ இருப்பாங்க. அந்த சிஇஓங்கிற ஒரு டாட்டாவோட ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. வெளியிருந்து இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா சிஇஓங்கிறது ஒரு ஹையஸ்ட் லெவல் எம்ப்ளாயி, அவ்வளோதான். அவங்க ஹையஸ்ட் லெவல் எக்ஸிக்யூட்டிவ். ஆனால் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட டிசிஷன்ஸ் தான் வந்து அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓவரால் டைரக்ஷன் வந்து இவங்க தான் கொடுப்பாங்க. இந்த சேர்மன் எப்படி ஓவரால் டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ, இந்த கம்பெனி ஃபியூச்சரில் எப்படி இருக்கணும், எப்படி போகணும், என்ன ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்மனும் இந்த அந்த சேர்பர்சன் தான் கொடுப்பாங்க. அவங்க தான் ப்ரொமோட்டராகவும் இருப்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ். ஃபவுண்டரே அவங்க தான் அந்த கம்பெனி ஆரம்பித்து அவங்க ஃபேமிலியை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்படி தான் இருக்கும். இல்லைன்னா பேரண்ட் கம்பெனி வந்து வேற ஒரு கம்பெனியாக இருக்கும். அவங்களோட கம்பெனி வந்து இன்னொருத்தர் அக்யூசியேஷன் பண்ணியிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க, அப்படி இருக்கலாம். இவங்க வந்து ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த ப்ரொமோட்டர்ஸ் ஒன்று வேற ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு இந்த மாதிரியான ஃபேமிலியாக இருக்கலாம். அவங்களா இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அவங்க வந்து எப்படி ரன் பண்ணுவாங்க அந்த கம்பெனின்னா, சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் வந்து இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இதில் வந்து யார் இந்த கண்ட்ரிக்கு ஹெட் அப்படின்னா யாரும் சொல்ல முடியாது. இதே சவுதி அரேபியா எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு மன்னர் குடும்பம் இருக்குது, அந்த ஃபேமிலி இருக்குது, அவங்க தான் ஹெட்டு. அவங்கள தவிர வேறு யாரும் வர முடியாதுங்கிறது நமக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க தான் ஹெட்டு, அவங்க தான் வந்து ஹையர் அத்தாரிட்டி, அவங்க தான் வந்து அடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யார் பிரைம் மினிஸ்டர், இன்னைக்கு யார் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க 5 வருஷம் கழிச்சு வேற யாராவது மாறிடலாம். ஸோ அதனால வந்து இந்தியாவுக்கு ஹெட்டுங்கிறது யாருமே கிடையாது. அப்போ இந்தியாவுக்கு ஹெட் எதுன்னு கேட்டிங்கன்னா அரசியல் சாசன சட்டம். ஸோ இந்த அரசியல் சாசனம் அப்படிங்கிறது தான் வந்து இந்தியாவோட ஹெட்டு. அப்போ அந்த அரசியல் சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 5 வருஷத்தில் யார் எலெக்டடா பர்சனாக இருக்காங்களோ, யார் வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஷேர்ஸ் வச்சிருக்கிறாங்களோ, அவங்க வந்து அந்த எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாம் வச்சிருக்காங்களோ, அவங்க தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியும். அந்த பிரைம் மினிஸ்டர் தான் வந்து அந்த 5 வருஷத்துக்கு ஹெட்டே தவிர, அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு தானே தவிர அடுத்த 5 வருஷத்துக்கு யார் வருவாங்கன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்போ வந்து நம்ம ஒரு சில அரசியல் வந்து நம்ம கணிக்க முடியும், அடுத்து யார் வருவாங்க அடுத்து யார் வருவாங்கன்னு சொல்லி. ஆனால் அது நிரந்தரம் கிடையாதுங்கிறது அவங்களுக்குமே தெரியும். ஸோ அப்போ எது மெயின்டைன் பண்ணுதுன்னா எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆப்ரேஷன். எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து இங்கே இது பண்ணணும்னா இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நோட் பண்ணிடுவாங்க. யாரும் தனிப்பட்ட ஒருத்தரோட முடிவு வந்து தனிப்பட்ட ஒருத்தர் வந்து இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாது. இப்போ இதில் வந்து வித்தவுட் ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி எப்படி ரன் ஆகும்னா, அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டீம் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த பீப்புள்ஸ் வந்து சேலரி வாங்கிட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா ஷேர் ஹோல்டர், அதாவது வந்து இந்த கம்பெனிஸில் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான ரிட்டர்ன் அண்ட் வேல்யூ வந்து கொடுக்கணும். இப்போ வந்து அந்த கம்பெனியை வந்து ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் ரூல்ஸு. ரெண்டாவது வந்து அந்த கம்பெனியோட க்ரோத்துங்கிறது மினிமம் இவ்வளோ இருக்கணும் அடுத்தடுத்த வருஷத்துக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது ரூல்ஸு. அப்போது அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் குவாலிட்டி இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் உள்ள ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது ஒரு ரூல்ஸு. இப்படியெல்லாம் பல ரூல்ஸ்களை வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸை வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை வந்து எப்படி அவங்க மேனேஜ் பண்ணி அந்த இடத்த அவங்க அந்த ஸ்டேக் ஹோல்டருக்கு கண்டினியூஸாக வந்து ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வித்தவுட் ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனிஸோட நோக்கமாக இருக்கும். சரிங்களா? ஒரு ஸ்ட்ராங்காக சஸ்டெயினபிளாக நடத்திட்டே போகணும், அவங்க வந்து க்ரோத் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த மெயினாக வித்தவுட் ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இருக்கும். இவங்க வந்து ஒரு ஸ்கில்டான பீப்புள்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் சிஇஓ ஒருத்தரை ஹையர் பண்ணி போடுறோம்னா எதை பேஸ் பண்ணி சிஇஓ செலக்ட் பண்ணுவோம்? அவங்க வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருக்காங்களா, பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற லெவலுக்கு எடுத்துக்கிட்டு அவங்க இந்த கம்பெனியை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கில்டான ஒரு பீப்புள் எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த டீம் இருக்கும். இந்த டீமுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரூல்ஸ் சொன்ன மாதிரி
இந்த ஸ்டேக் ஹோல்டருக்கு வேல்யூ கிரியேட் பண்ணணும், இந்த கம்பெனியை லாங் டேர்மில் சஸ்டைனபிளாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதா ஒரு மேஜர் வந்து கோலாக இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் என்ன, வித்தவுட் ப்ரொமோட்டர்ஸோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இந்த கம்பெனி இப்படி தான் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு டீம் இருக்கும், அந்த டீம் ரன் பண்ணுவாங்க. அந்த டீம் அவங்கவுங்களுக்கு உண்டான சம்பளம் எல்லாமே எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து டெமோக்ரஸியில் வந்து நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத அரசாங்கம் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது ஒரு பிரசிடென்ட் கீழே எல்லாமே அங்கங்கே ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும். போலீஸ் அவங்க வேலையை பார்ப்பாங்க, மிலிட்ரி அவங்க வேலையை பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹெட் இருப்பாங்க. அவங்களோட அஜெண்டா என்னவோ, அவங்களோட ப்ராப்ளம் என்னவோ அன்னைக்கு அதை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். இதுவே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி எலெக்டட் பர்சன் வரும்போது அந்த இடத்துல அது வந்து வித்து ப்ரொமோட்டராக மாறிடுது. அப்போ வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் ஒரு டைரக்ஷன் வந்து ஒரு விஷன் ஒரு மிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே 5 வருஷத்துக்குள்ள பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது, அது அவங்களுக்கும் தெரியும், நமக்கு டெமோக்ரஸிலும் தெரியும். இதுவே வந்து நீங்கள் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேபி வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு விஷன் வச்சுருப்பாங்க, இந்த நாட்டை இப்படி கொண்டு போகணும், ஏன்னா அது அவங்களோட நாடு அவங்களோட பொருளுங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். இப்போ ப்ரொமோட்டர் இல்லாத கம்பெனி வந்து ஷார்ட் டேர்மாக தான் திங்க் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்க அந்த ஷேர் ஹோல்டர் வேல்யூ, அடுத்தடுத்து க்ரோத்து, அடுத்தடுத்து சேலரி, கேஷ் இப்படி தான் திங்க் பண்ணுவாங்களே தவிர கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் திங்க் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எல்லா டைமும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ப்ரொமோட்டர் இல்லாத கம்பெனிங்கிறது வந்து கொஞ்சம் இப்படி தான் இந்த ரூல்ஸ் படி நடந்துட்டு போகும். அதுதான் வந்து மெயின். இன்னொன்று, அந்த கம்பெனியை ரன் பண்ணுற யாருக்கும் பெருசாக எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து அந்த ஆம்பிஷன் வந்து இது என்னோட கம்பெனி அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்காது. மேபி அவங்களுக்கு கெரியர் ஆம்பிஷன் இருக்கலாம். இப்போ அந்த சிஓ வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அவங்களோட கம்பெனிங்கிற லெவலுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. இப்போ நீங்கள் அம்பானி, அதானி, டாடா குரூப் இவங்களுக்கு உண்டான அந்த ஃபோர்ஸ்ஃபுல் அந்த விஷன் வந்து இந்த கம்பெனிஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் வந்து என்னென்னா இந்த கம்பெனிஸ் பேட் கம்பெனிஸ்ன்னு கிடையாது. அதுக்கு இதுக்கு உண்டான வித்தியாசம் வந்து இந்த விஷயத்தில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபினான்ஸ்னு பார்க்கும்போது ஒன்று அதிகமாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும். அதை வச்சு நம்ம பண்ண முடியாது. அடுத்த லெவல் ஃபினான்ஸ் வந்து ஃபியூச்சரில் ஒரு கம்பெனி எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம இவங்களோட விஷனை வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஈலான் மஸ்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த ஈலான் மஸ்கோட எல்லா கம்பெனியுமே ஒரு மனுஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் அவங்களோட கேரக்டர் வந்து தெரியும், அந்த கம்பெனியில் அவங்களோட குவாலிட்டி வந்து தெரியும். ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த கம்பெனியோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கு அது ஒரு ஆம்பிஷனாக இருக்கும், அது அவங்களோட கம்பெனி அவங்களோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து ஃபியூச்சர் வந்து இப்படி கொண்டு போகணும், இது பண்ணணும், அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷன் ஆம்பிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் வந்து அந்த கம்பெனி இது இருக்கும். இந்த ப்ரொமோட்டர்ஸ் இல்லாத கம்பெனிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பேசிஸில் அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு போகும். நம்ம அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அதோட கேரக்டர் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ அம்பானிக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டரை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈலான் மஸ்க்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டரை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இதுக்கும் அவங்க ரன் பண்ணுற கம்பெனிக்கு பெரிய வித்தியாசம் வராது, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈலான் மஸ்கோட ஈகோ என்னவோ அதே ஈகோ இந்த கம்பெனிக்கு இருக்கும். அதை அந்த ஈகோ அந்த ப்ராடக்ட்லேருந்து எல்லா ஒர்க்கிங் கெப்பாசிட்டிலேருந்து எல்லாத்துலேயுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போது வித் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிற கம்பெனிஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ஒரு ப்ரைட் இருக்கும், ஒரு அச்சீவ்மெண்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரியான கம்பெனிஸில் பொறுத்த வரைக்கும் ஸ்கேமு, மிஸ்மேனேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கும். இந்த ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த ஒருத்தரே வந்து அடுத்தடுத்து வர்றதுனால இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியான சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் அதானிக்கு நடந்த மாதிரி. இப்போ அதானிங்கிறது வந்து அவங்க ஒரு குடும்பம், அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஐடிஸில் போய் யாரையும் சொல்ல முடியாது, இப்போ நீங்கள் வந்து ஐசிசியில் யாரும் சொல்ல முடியாது. இப்போ வந்து ப்ரொமோட்டர் இல்லாத கம்பெனியில் வந்து யாரையுமே பர்டிகுலராக இவங்க செஞ்சது தான் தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா அந்த அட்வான்டேஜ் இதில் டிஸ்அட்வான்டேஜாக மாறிடும். ஏன்னா அதானியோட கம்பெனிஸ் பிஸ்னஸ் வந்து எவ்வளோ நல்ல பிஸ்னஸாக இருந்தாலும், குவாலிட்டியான பிஸ்னஸாக இருந்தாலும், என்னதான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த அதானிங்கிற அந்த ஃபேஸை வச்சு தான் பார்ப்போம், அந்த ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நரேந்திர மோடி அப்படிங்கிற அந்த ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம அந்த ஒரு கட்சியை டிசைட் பண்ணுற லெவலுக்கும் ஓட்டு போடுற லெவலுக்கும் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து ஃபேஸ் வேல்யூ இல்லாமல் வெறும் கட்சியோட கொள்கைகள், வெறும் கட்சியோட விஷயங்கள் மட்டும் வச்சு பார்க்குற மாதிரியான ஒரு சில கட்சிகள் இருக்கும். ஆனால் மெயினாக இந்த ஃபேஸ் வேல்யூ ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் அந்த ஃபேஸ் வேல்யூக்கு வந்து நார்மல் அந்த கட்சி கொள்கைகளோட வேல்யூவோட ஜாஸ்தியாக போயிடும். அந்த மாதிரி இந்த அதானியோட ஸ்கேம்லேயே பார்த்தீங்கன்னா அதானியோட அந்த கேரக்டரும் அதானியோட ஃபேஸ் வேல்யூவும் அது வந்து
இந்த கம்பெனியோட ஆப்ரேஷனல் எபிலிட்டி, அதோட ஸ்ட்ரக்சரு, அதோட ஸ்ட்ராட்டஜியை விடவுமே ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஸோ இதில் வந்து இஷ்யூஸ் வந்து இதுதான். இப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு சில இந்த ப்ரொமோட்டர் இல்லாத கம்பெனியை நீங்கள் ஷார்ட் செல்லிங் பண்ணுறது, ஒரு குறை சொல்கிறதுங்கிறது சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் வேல்யூ இருக்கிற கம்பெனிஸ் நல்லாவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபேஸ் வேல்யூவில் ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா அந்த கேரக்டர் அசாசினேஷனை வச்சு அந்த கம்பெனியும் டவுன் பண்ணுறதுக்கு உண்டான இந்த சென்டிமெண்டல் பர்செப்ஷனுங்கிறது வித்தியாசம் வரும். இதுதான் நார்மலாக வந்து நம்ம ஒரு இன்வெஸ்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்ட்ரக்சர்ட் ஆப்ரேஷன் தான். ஆனால் அதில் இருக்கிற வித்தியாசங்கள் வந்து இதுதான். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறது, ப்ரொமோட்டர் இல்லாதங்கிறது கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு ஷார்ட் டேர்மில். ஆனால் மேபி லாங் டேர்ம்லையும் ஒரு சில இஷ்யூஸ்லையும் வந்து அந்த ப்ரொமோட்டர் இருக்கிறதும் ப்ரொமோட்டர் இல்லாததும் வந்து வித்தியாசம் இருக்கும். அதை சொல்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஹெட்டு, அந்த ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கிருந்து வரும், அந்த விஷயங்கள் இல்லைன்னா என்ன ஆகும், அந்த விஷயங்கள் இருந்தாலும் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரொமோட்டர் இருக்கிறதுக்கும் ப்ரொமோட்டர் இல்லாததுக்கும் வித்தியாசம்.